Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janardhanan. இந்த வீக்கெண்ட் எங்கே போகலாம்? ஒரு கோவிலுக்கு போகலாமா? எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது. இது கரெக்டாக லொக்கேட் பண்ணணுன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோடு போகிற வழியாக இருக்குது. உங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாப் ஈஸியாக அக்சசபிள் இருக்குது. கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. அதனால் ஈஸியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த கோவிலோட கதையை பார்க்கணுன்னா இந்த கோவில் கஜகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்வதமலை, அந்த மலையோட மேலே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு போனோன்னா நம்ம வண்டியில் போகலாம், டூ வீலர், ஆட்டோ எல்லாமே ஈஸியாக அக்சசபிள் தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலை அடையிறதுக்கு 108 படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாகவும் நினச்சா இதுதான் அந்த படிக்கட், அது வழியாக நடந்து போகலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மலைக்கு மேலேயே நமக்கு ரோடை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோடை அக்சஸ் பண்ணி கூட நம்ம கார்லேயோ இல்லைன்னா வண்டிலேயோ மலை மேலே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். இப்போ இது காரில் போகிற வியூ தாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த கோவிலோட வியூவு. ஒரு சின்ன மலைக்கு நம்ம டிரைவிங் கற்றுக்க கூட போகலாம் ஆக்சுவலாக. ஏன்னா மலையில் கார் ஓட்டுறதுன்றது ஈஸியாக யாருக்கும் வராது இல்லையா? ஸோ அதுக்காகவே இங்கே போய் நம்ம டிரைவிங்கும் கற்றுக்கலாம். மலைக்கு மேலே ஒரு 2 ஏர்பின் பெண்ட் அளவுக்கு தான், ஒரு சின்ன மலை தாங்க. அதுக்கு மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது நம்ம சிறுசேரி ஷிப்காட் வியூ ஈஸியாக நமக்கு இங்கேருந்தே தெரியும். ப்ளஸ் அங்கேருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா ரோ ஹவுஸ் அது மாதிரி நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இப்போது இந்த கோவிலோட கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிலை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட சிலை. இது ஸ்பெஷல் கோவிலுங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபேமஸாக இருக்கும். அதுவும் சாட்டர்டேலாம் போனீங்கன்னா கூட்டம் அலாம் போதுங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிலை சுயம்பா உருவான சிலைன்னு சொல்கிறாங்க. இந்த சிலையோட அமைப்பு நான் சொல்கிறேன். இது 6 அடி உயரம் கொண்ட சிலை. அவரோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஆஞ்சநேயரோட ஃபேஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் சஞ்சீவினி மவுண்டெயினை ஃபேஸ் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் அவரோட பாடி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த டைரக்ஷனில் அவரோட பாடி இருக்குது. ப்ளஸ் அவரோட ரைட் லெக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்டு மேலே இருக்குது. அண்ட் லெஃப்ட் லெக்கு பார்த்திங்கன்னா டேக் ஆஃப், தட்ஸ் மீன் அவர் கால் மேலே உயர்த்தி இருக்கார். அப்புறம் அவரோட கைகள் பார்த்திங்கன்னா அபய முத்திர பொசிஷனில் இருக்குது. அப்புறம் அவரோட டெயில் பார்த்திங்கன்னா அவரோட தலைக்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக அந்த டெயிலோட எண்டில் பார்த்திங்கன்னா பெல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எதையாவது வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினா இங்கே பெல் கோயிலில் காணிக்கையாக கட்டக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்த கோவில் இது. இப்போ இந்த கதையை பார்க்கலாம். இந்த கதையை பார்த்தோன்னா ராமாயண கால கதையை சொல்கிறாங்க. ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த சண்டையில் இந்திரஜித், ராவணனோட பையன் இருக்கார் இல்லையா, அவர் லக்ஷ்மணன் மேலே நாக அஸ்திரம் போடும்போது அவர் மூச்சிறுத்து கீழே விழுந்துருவார். அப்போது அவரை காப்பாற்றுறதுக்காக ஜாம்பவான் அப்படின்னு இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு ஆஞ்சநேயர்கிட்ட. இந்த மாதிரி சஞ்சீவி மலை போயிட்டு அங்கேருந்து மூலிகை எடுத்துகிட்டு வா, அது இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆலோசனை கொடுக்கும்போது இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் பாதம் சொல்லக்கூடிய ஒரு கால் தடம் இருக்குது. அங்கே அவர் எடுத்துகிட்டு வந்த மூலிகையை வச்சு வேண்டி எடுத்துகிட்டு போனதாக ஐதீகம் சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 9th செஞ்சுரியில் பல்லவா காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அது கட்டும் போது இல்லை, இந்த கோவில் அங்கே இந்த கல்லெல்லாம் நோண்டும் போது நமக்கு சுயம்பா வெளி வந்தார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையில். ப்ளஸ் இந்த கோவில் பார்த்திங்கன்னா 16th to 17th செஞ்சுரியில் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வியாசராஜன் அப்படின்ற ஒருத்தர் தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணார் இந்த கோவிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வரும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஸ் ஆகலாம். அப்புறம் ஈவில் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட சக்திகள்லேருந்து வெளியே வர்றதுக்கும், ஃபியர் பயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும், நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை கெட்ட பழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, நெகட்டிவ் வைப்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த கோவில் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்.
இங்கே நம்ம வேண்டிக்கிட்ட காரியம் நிறைவேறுச்சுன்னா இந்த மாதிரி தேங்காய் கட்டுவாங்க, இல்லைனா வந்து மணி வந்து பெல்லு வந்து காணிக்கை செலுத்துவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் எனக்காக வேண்டிக்கிட்டு பாப்பா பிறக்கணும்னு இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டாங்க. இதுதான் என் பொண்ணு நடந்து போயிட்டுருக்கா ஃப்ரண்ட்டில். அவள் வேண்டிக்கிட்டு அதே மாதிரி அவள் பிறந்தான்ட்டு எங்கள் அம்மா வந்து அந்த பெல்லு வாங்கி இங்கே காணிக்கை செலுத்தினாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் ஒன்ஸ் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட எண்ணங்கள், உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த கோவிலில் இருக்கிற சாமியும் வந்து கண்டிப்பாக அருள் புரிவார். இந்த மாதிரி பல மேலும் வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.